வணக்கம் சென்னமாப் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஆனுவல் பிளானர் அதுக்கப்புறம் இப்போ எஸ்எஸ்சியில் ஜிடி கான்ஸ்டபுள், ஜென்ரல் டியூட்டி கான்ஸ்டபுள் போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க. நம்ம சென்டர் மேப்பில் அல்காரிதம் டெஸ்ட்டு எஸ்எஸ்சியில், அதாவது டாபிக் வைஸாகவே டெஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு டாபிக், இப்போ லாஜிக்கல் ரீசனிங் இருக்குது, இல்லை ஆப்டிடியூட் ஏதாவது இருக்குது, அப்புறம் ஜிகே இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, அதுக்கப்புறம் ரீசனிங் இருக்குன்னா ஒவ்வொரு கொஷினுக்குமே வித் எக்ஸ்ப்ளனேஷனோட எங்கள் ஆப்பில் வந்து தெளிவான ஒரு விளக்கத்தோடு இருக்குது. ஸோ இது போத் பைலிங்குவலில் தான் இருக்கும், தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ரெண்டுமே இருக்கும். தமிழ்நாடு மாணவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் இன்னும் அது ஏப்ரல் மார்ச்சில் எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. இப்போவே நீங்கள் உங்களை போட்டித் தேர்வுக்கு தயார்படுத்துங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுங்கிறதுனால இந்த ஆப்பில் மூலயமா டெஸ்ட் எழுதுறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்ப்போம். டிசம்பர் 1 இது என்னென்னா, இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் என்ன ஆயிடுச்சு, யாருமே வந்து கையில் பர்ஸோ பணமோ வச்சுக்கிறது இல்லை. எல்லாருமே ஃபோனில் ஜிபே இல்லைனா ஃபோன்பே மூலயமா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் மூலயமா நம்ம பணம் செலுத்த ஆரம்பிச்சிட்டோம். அதில் வேர்ல்டுலேயே நம்ம இந்தியா தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க. இது யார் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐஎம்எஃப். ஓகே, எந்த நாட்டின் கட்டண முறை சர்வதேச நாணய நிதியத்தால் உலகின் மிகப்பெரிய நிகழ்நேர கட்டண முறை அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது ரியல் டைம் பேமெண்ட். இது ரியல் டைம் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யூனிஃபைடு, ஓகே, இந்தியாவுக்கு தான். என்ன அப்படின்னா யூபிஐ, ஒருங்கிணைந்த கட்டண இடையகம்னு சொல்லுவாங்க. அதாவது யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? இந்த இந்தியாவோட யூபிஐ அமைப்பு சர்வதேச நாணய நிதியத்தால், ஐஎம்எஃப்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் மூலயமா டாப்லேயே, வேர்ல்டுலேயே டாப் லிஸ்ட்ல இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு. இப்போ இதோட நிர்வாக இயக்குனர் யாருக்குன்னா கிறிஸ்டலினா ஜார்ஜியாங்கிறவங்க இதுல இருக்காங்க. நிறுவப்பட்டது எப்போ அப்படின்னா ஜூலை 1944. தலைமையகம் எங்க இருக்குன்னா வாஷிங்டன் டிசி, அமெரிக்கால இதோட தலைமை இருக்கு. இதே சேர்ந்து உள்ளதுதான் வேர்ல்டு பேங்க் வந்துடும். ஸோ அதையும் பார்த்துக்கலாம். இரண்டாவது கொஸ்டின், இவர் நல்ல ஒரு வெட்டரன் ஆக்டிவிஸ்ட்னு சொல்லுவாங்க, சோசியல் ஆக்டிவிஸ்ட், அப்புறம் வந்து சமூக நீதிக்காக போராடினவர். இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா இறந்து இருக்கிறாங்க. யாருன்னா இவர் பாபா யாதவ் அப்படிங்கிறவர் டிசம்பர் 8 அன்று காலமானார். ஓகேவா? எந்த மாநிலம்னா மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் சமூக நீதி இயக்கங்களில் ஒரு முக்கிய ஆர்வலராக அந்த மகாராஷ்டிரா மாநிலத்துல இருந்திருக்கிறாரு. ஓகேவா? ஸோ பாபா யாதவ் அவர் வந்து டாக்டர் பாபா சாஹிப் பாண்டுரங் அப்படிங்கிறவர் தான் அப்படி அழைச்சிருக்காங்க. டிசம்பர் 8 இறந்திருக்காங்க. மகாராஷ்டிர தொழிலாளர் மற்றும் சமூக நீதி இயக்கங்களால, அதாவது லேபர் மற்றும் சோசியல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, சமூக நீதி மற்றும் தொழிலாளர் நலனுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணிச்சு போராடினவர் யாரு? பாபா ஆதவ்ங்கிறவரு. மூத்த சோசியலிச தலைவராகவும் இவர் இருந்திருக்கிறாரு. ஓகே, யாரா இருக்குன்னா தாழ்த்தப்பட்ட, ஒழுங்கமைக்கப்படாத மற்றும் ஓரங்கட்டப்பட்ட சமூகங்களுக்காக அவரது வாழ்நாள் ஃபுல்லுதும் அவரு ரொம்ப கடுமையா போராடி இருக்காரு. ஓகேவா? யாருன்னா ரிக்ஷா ஓட்டுநர்கள், கட்டுமான தொழிலாளர்களே, அப்புறம் வந்து அன்ஸ்கில்டு லேபர்ஸ் எல்லாருக்குமே அவரு ஏக் கர்வான் ஏக் பன்வாத்தா அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி நடத்திக்கிட்டு இருந்தாரு. ஓகேவா? அது பேர் என்னன்னா ஏக் கோன் ஏக் பன்வாத்தா மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, 1 village 1 water source அப்படிங்கிறதா அதோட மீனிங். ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து இது என்ன அப்படின்னா ஒரு ஃபெஸ்டிவல். ஓகேவா? எங்க அப்படின்னா ஆசியாவோட பாதுகாப்பட்ட ராயல் பறவைகள் சரணாலயத்தை எந்த மாவட்டத்தில் புதுப்பிக்க சராய்சுங் திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஓகேவா? பறவைகளை காப்பதுக்கு சராய்சுங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மஜூலி அப்படின்னு சொல்லிட்டு, மஜூலி ஐலாண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, மஜூலி ஐலாண்டு அதே மாதிரி ஏரியாவில் உள்ளது தான். ஆசியாவின் முதல் பாதுகாக்கப்பட்ட அரச பறவைகள் சரணாலயத்தை புதுப்பிக்க மஜூலியில் சராய்சுங் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. செயலிழந்த அரச பறவைகள் சரணாலயத்தை புதுப்பிக்கிறதுக்காக இந்த அஸ்ஸாமின் மஜூலி மாவட்டத்தில் சராய்சுங் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் உலகின் மிகப்பெரிய நதி தீவில் இந்த விழா 2வது முறையாக நடத்தப்படுது. மஜூலி ஐலாண்டுனா அதாவது தீவு. இப்போ நம்ம இந்தியாவில், தமிழ்நாட்டில் வந்து எப்படி ஸ்ரீரங்கத்தை காவேரியோட தீவா சொல்றாங்க, அதே மாதிரி தான் இந்த மஜூலி ஐலாண்டுங்கிறதும் ஒரு
ஏன்னா இந்த சைடு பிரம்மபுத்திரனாலையும் இந்த சைடு காவேரினாலையும் ஏற்பட்ட ஒரு தீவு தான் இந்த மஜூலி ஐலாண்ட். ஓகேவா? பிரம்மபுத்திரனால கங்கானால இல்ல, பிரம்மபுத்திரனால அந்த நதியில ஏற்பட்டதான் இந்த மஜூலி ஐலாண்டு. ஓகே, இந்த விழா ஆசியாவின் முதல் பாதுகாக்கப்பட்ட அரச பறவைகள் சரணாலயம் இதுதான். 302 ஆண்டுகள் பாரம்பரியத்தை திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. 1633 இந்த அஹோம் மன்னர் தான் அசாம்ல இதை ஏற்பாடு பண்ணது. ஓகே, அடுத்து பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேஷனல் ஹேண்டிகிராஃப்ட் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 2023-24 ஆண்டுகளுக்கான தேசிய கைவினை விருதுகள் யாரால் வழங்கப்பட்டன அப்படின்னு கேட்டீங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களால் இது கொடுக்கப்பட்டிருக்கு. 2022 தேசிய கைவினை புதுதில்லியில ஜனாதிபதி திரௌபதி முர்மு தலைமையில தான் நடந்திருக்கு. ஓகேவா? கைவினைத்துறை 32 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குறது மட்டும் இல்லாம இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இதுக்குன்னு ஒரு தனி மினிஸ்ட்ரி இருக்கு. ஸோ அதே மாதிரி விதிவிலக்கான கைவினை திறன் மற்றும் கலை சிறப்பை கௌரவிக்கும் வகையில இந்த விருதை அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? இதுல உமன் பார்ட்டிசிபேஷன் எத்தனை இருக்கு இந்த கைவினைங்க இதுலன்னா 68% இவங்களோட பங்களிப்பு இருக்கு. ஸோ இதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க டிஃபென்ஸ் கோஆபரேஷன் இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கு நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புருனை இருக்கு இல்லையா, அதோட பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த முதல் கூட்டு பணிக்குழு ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப்னு சொல்லுவாங்க. ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப்க்கு இந்த இந்தியாவிற்கு எந்த நாட்டுக்கு இடையே நடைபெற்றதுன்னா புருனை. ஓகேவா? புருனை டிசம்பர் 9ஆம் தேதி இந்தியாவிற்கு புருனேருக்கு இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த தொடக்க கூட்டு பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில நடைபெற்றிருக்கு. ஓகே, ஸோ இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ராணுவ பரிமாற்றங்களை மேம்படுத்தல், கூட்டு பயிற்சி முயற்சிகளை விரிவுபடுத்தல், அப்புறம் கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, ஸோ அப்புறம் ஆழ்படுத்தல் மற்றும் மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிர்வாணத்துல HADRன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த HADRங்கிறது ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ட் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப். ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப். பாதுகாப்புத்துறை கூட்டணி அமைகள் திறன் மேம்பாடு மற்றும் ஸ்கில் டெவலப்மெண்ட் தொழில்நுட்ப ஒத்துழைப்பினால இதை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. டெபுட்டி பர்மனன்ட் செக்ரட்டரி யார் இருக்காங்க அப்படின்னா போக்குலி சூன் அப்படிங்கிறவங்களும். இந்த மீட்டிங் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அமிதாப் பிரசாத்தும் அந்த புருனை டெபுட்டி பர்மனன்ட் செக்ரட்டரி டிஃபென்ஸ் போஹி சூன் அப்படிங்கிறவங்க இதை மீட்டிங்ல கலந்துக்கிட்டாங்க. இப்போ புருனை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க இருக்கு, இது இருக்கு பாத்தீங்களா புருனை. இதுதான் மலேசியாவுக்கு பக்கத்துல பிலிப்பைன்ஸு. ஸோ இங்கதான் இருக்கு. தாய்லாந்து கம்போடியா இங்க இதோ இந்த இடத்துல இருக்கு புருனை. புருனையோட இது பந்தர் ஷெரி பேகவான் அப்படிங்கிறது தான் இதோட தலைநகரம். அப்புறம் அஃபிஷியல் லாங்குவேஜ் மலாய் பேசுவாங்க. கரன்சி புருனை டாலரு. அப்புறம் இது சுல்தானா புருனையே யார் இருக்காங்கன்னா ஹஸ்னல் போல்கியா அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கங்க. எங்க இருக்கு புருனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா, இதெல்லாம் இந்தோனேஷியா, இது மலேசியா. ஸோ இந்த இடத்துல இருக்கு. ஓகே, இந்த இடத்துல தான் சிங்கப்பூரும் இருக்கு. அப்புறம் கடந்த கால வருமானங்களை சரிபார்க்கவும் தவறான கூற்றுகளை தடுக்கவும் தொடங்கப்பட்ட பார்ரவா கடந்த கால ஆபத்து மற்றும் வருவாய் சரிபார்ப்பு நிறுவனம் எந்த அமைப்பால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பார்வா, அதாவது பாஸ்ட் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் வெரிஃபிகேஷன் ஏஜென்சி வெரிஃபை பாஸ்ட் ரிட்டர்ன் அண்ட் கர் மிஸ்லீடிங் கிளைம்ஸ். யார் அப்படின்னா செபி. ஓகேவா? செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஸோ டிசம்பர் 8ஆம் தேதி வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துறதுக்காக செபியால் கடந்த கால ஆபத்து மற்றும் வருவாய் சரிபார்ப்பு நிறுவனம் பார்ரவா தொடங்கப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பாஸ்ட் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் வெரிஃபிகேஷன் ஏஜென்சி. பாஸ்ட் ரிஸ்க் வெரிஃபிகேஷன் ஏஜென்சி. இது ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை இடைத்தரகர்களால் செய்யப்பட்ட கடந்த கால செயல்திறன் அங்கீகரிக்கப்பட்ட வடிவமைக்கப்பட்ட ஒரு புதிய சரிபார்ப்பு இதுதான் இது. ஸோ என்எஸ்சி உடன் அனைத்து கேர் ரேட்டிங் பார்வா ஒரு பைலட் அடிப்படையில் செயல்படுத்தப்பட்டிருக்காங்க. ஓகே, இதுல இந்த நடவடிக்கையில ஃபின் இன்ஃபுளுசர்ஸ் மற்றும் பதிவு செய்யப்படாத நிறுவனங்கள் செய்யப்படும் தவறான கூற்றுகளை தடுக்கிறது தான். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இன்ஸ்டால போய்
ஃபாரெக்ஸ்ன்னு ஒன்று பண்ணாதீங்க. நிஃப்டி 50ல யாராவது கால் தரேன், நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க. அப்புறம் பைபிட் இதே மாதிரி கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, டெய்லியும் 3% பணம் தரேன்னு சொல்லுவாங்க. எந்த விதத்துலையும் போகாதீங்க. நீங்கள் உழைக்கிற காசு நீங்கள் தான் அதை வந்து பாதுகாத்துக்கணும். நீங்கள் உழைக்கிற காசு தான் அது பேங்க்ல போட்டாலும் சரி, ஏதோ ஒரு தொழிலில் போட்டாலும் அது இரட்டிப்பாக வருமே தவிர உங்களை பணக்காரன் ஆக்கிறதுக்கு, உங்களை இது ஆக்கிறதுக்கு சொற்பமாக எது உதவி பண்ணால் வட்டி உதவி பண்ணும், அது பேங்க் வட்டி. அதே மாதிரி நீங்கள் நல்ல பெருசாக வரணும்னா அதை ஒரு பொருளை வந்து சேல்ஸ் பண்ணாதான் நடக்க முடியுமே தவிர இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் இதை மாதிரி போய் விழுந்துடாதீங்க. ஓகே, புதிய கட்டமைப்பில் பார்வா 2 அடுக்கு கட்டமைப்பில் இது இருக்கு. அப்புறம் செபியை பற்றி தெரியும். எப்போ வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏப்ரல் 12, 1988, 37 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்டிருக்கு. ஜனவரி 30, 1992 அப்போதான் இது வந்து அந்தஸ்து பெற்றிருக்கு. ஓகேவா. இப்போ இதுக்கு தலைமையகம் மும்பை, மகாராஷ்டிரால இருக்கு. தலைவர் வந்து துஹின்காந்த் பாண்டே. இப்போ இதை வந்து பெற்றவர் யாருன்னா நிதி அமைச்சகம், இந்திய அரசு. ஓகேவா. இதுக்கு யார் கீழே வராங்கன்னா நிதி அமைச்சத்துக்கு கீழே தான் வராங்க. டிசம்பர் 9, 2005 செக் குடியரசு பிரதமராக யார் பதவி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆண்ட்ரெஜ் பாபிஸ்ங்கிறவரு. இவர் தான் செக் குடியரசோட ஆண்ட்ரெஜ் பாபிஸ்ங்கிறவரு செக் குடியரசோட பிரைம் மினிஸ்டரா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓகேவா. ஸோ செக் பிரைம் மினிஸ்டர் டிசம்பர் 9, 2025. ஸோ ஹி வாஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் எப்போ இருந்திருக்காங்கன்னா 2017 to 2021 வரைக்கும் இருந்திருக்கிறாரு. ஓகே. ஸோ செக் குடியரசு மத்திய ஐரோப்பாவில் நிலத்தால் சூழப்பட்ட நாடு தான் இது. இது வந்து பஹோமியா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஓல்டு ஹிஸ்டரியில கூப்பிட்டுருக்காங்க. செக் குடியரசு எப்படின்னா அக்டோபர்ல நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் இது. 2017 to 2024 வரைக்கும் இவர் தான் பிரதமராக இருந்திருக்கிறார். ஜம்மு காஷ்மீர் தனது முதல் சர்வதேச தங்கல் மற்றும் ருஸ்தாம் ஜம்மு காஷ்மீர் பட்டத்தை 2025 எப்போது நடத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஃபர்ஸ்ட் எவர் இன்டர்நேஷனல் தங்கல் மற்றும் ரஸ்டம் ஜம்மு காஷ்மீர் டைட்டில் யாருன்னா 17 டிசம்பர் 2025 அன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் நடந்திருக்கு. ஓகே. இதுல யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் ரெஸ்லர்ஸ். ஸோ போட்டி டிசம்பர் 17, 2025 ஜம்மு காஷ்மீர் நடக்க போகுது. இதுல மெகா விளையாட்டு நிகழ்வு, கலாச்சார பெருமை, உடற்பயிற்சி, அப்புறம் வந்து ஒற்றுமை மற்றும் பாரம்பரிய மல்யுத்த விளையாட்டை மேம்படுத்த தான் இது. ஓகேவா. டங்கல் படம் பார்த்துருப்பீங்க, அதே இதுல தான் டங்கல் மற்றும் ரஸ்தம் இ ஜம்மு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இது ஒரு ரெஸ்லிங். இந்தியா, ஈரான் மற்றும் பல நாடுகள் சேர்ந்த தொழில்முறை மல்யுத்த வீரர்கள் இதுல கலந்துப்பாங்க. ஓகே. அடுத்தது இந்தியாவோட முதல் இன்குபேட்டர் இணைக்கப்பட்ட டீப் டெக் விசி நிதி பின்வரும் எந்த ஐஐடியின் புதுமை மற்றும் தொழில் முனைவோர் சங்கத்தால் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஐஐடி பாம்பேனால இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்குபேட்டர் லிங்க்டு டீப் டெக் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டு. டீப் டெக் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டு ஐஐடி பாம்பே சொசைட்டி ஃபார் இன்னோவேஷன் ஆஃப் அதாவது சைன்னு சொல்லுவாங்க, அதாவது சொசைட்டி ஃபார் இன்னோவேஷன் அண்ட் என்டர்பிரினர்ஷிப், அது மூலயமா திறந்திருக்காங்க. இதுல யாருன்னா ஐஐடி பாம்பே. ஸோ இதுதான் இது. சைன்னா சொசைட்டி ஃபார் இன்னோவேஷன் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் மூலயமா இந்த ஐஐடி பாம்பே இந்த முதல் இன்குபேட்டர் இணைக்கப்பட்ட டீப் டெக் துணியர் மூலதன நிதியை இது உருவாக்குது. இந்த ஃபண்டை வந்து சப்ளை குரூஷியல் ரிஸ்க் கேபிட்டல் இந்தியா டீப் டெக் ஸ்டார்ட் அப்க்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. 25-30 ஸ்டார்ட் அப் வரைக்கும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், எதுக்கெல்லாம் இந்த ஃபண்டை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உற்பத்தி, புதிய பொருட்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்பம், அணு தொழில்நுட்பம், இதே மாதிரி இந்தியாவை எந்த அளவுக்கு அதர் கண்ட்ரிஸ்க்கு மேம்படுத்துற மாதிரி இருக்கோ இந்த மாதிரி விஷயத்துல தான் இந்த ஸ்டார்ட் அப்புக்காக இந்த ஃபண்டை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து யுனெஸ்கோ மனித குலத்தின் அருவமான கலாச்சார பாரம்பரியத்தை பிரதிநிதி பட்டியலில் சமீபத்தில் எந்த பண்டிகை சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தீபாவளி பண்டிகையை சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகே. தீபாவளி பண்டிகை தான் சேர்த்திருக்காங்க. எதுல அப்படின்னா, யுனெஸ்கோ ரெப்ரசன்டேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் ஹியூமனிட்டி
அதில் சேர்த்துருக்காங்க. தீபாவளி ஒன் ஆஃப் த இந்தியா மோஸ்ட் வைட்லி செலிப்ரேட்டட் ஒரு ஃபெஸ்டிவல் தான். இந்தியா ஃபுல்லாகவே செலிப்ரேட் பண்ணுறோம். பொங்கல்னா தமிழ்நாட்டில் மட்டும் தான் இது பண்ணுவோம். ஓணம்னா கேரளாவில் மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு பண்டிகையும் அந்தந்த இதில் இருக்கும். ஆனால் தீபாவளி மட்டும்தான் ஹோலிஸ்டிக்காக. அப்புறம் கணேஷா, அதாவது கணேஷ் சதுர்த்தி, இதுவும் மட்டும் ஆல் ஓவர் இந்தியா கொண்டாடுறோம். இதில் சொல்கிறது தான் இது. ஓகே, ஹியூமனிட்டியை உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவின் மிகவும் பரவலாக கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை தான் தீபாவளி. புதுதில்லியில் உள்ள செங்கோட்டையில் நடைபெற்ற யுனெஸ்கோ அரசுகளுக்கு இடையான குழுவில் 20வது அமர்வின் போது மனித குலத்தோட அருவமான கலாச்சார பாரம்பரிய ஃபெஸ்டிவல் தான் இதை சொல்லியிருக்காங்க. ஓகே, இது யாருன்னா கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர் முன்னிலையில இது சேர்க்கப்பட்டிருக்கு. அடுத்து உலகின் மிகவும் உயரமான போர் நினைவு சின்னம் எங்கு வந்து நிறுவப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வான் வேலி லடாக்ல இருக்கு. வேர்ல்டு ஹையஸ்ட் வார் மெமோரியல் இதுதான். வேர்ல்டு ஹையஸ்ட் வார் மெமோரியல் கல்வான்ல. இது எத்தனை ஃபீட்னா 14,500 ஃபீட்டு. ஓகேவா, 20 இந்தியன் சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டிருக்கு சைனீஸ் சோல்ஜர்னால 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இது வந்து எங்கேருந்து இருக்குன்னா கிலோமீட்டர் 120 அவுட் போஸ்ட் தள்ளி இருக்கு. ஓகே, ஸோ கல்வான் இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபீட்டு 14,500 ஃபீட்டு கிட்ட மேல எங்க இருக்குன்னா இந்த நினைவு சின்னம் லடாக்ல உள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜிக் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல தான் இருக்கு. தர்புக் ஷியாக் தௌலத் பேக் ஓல்டி சாலையில் 120 கிலோமீட்டர் புறக்காவல் நிலையத்திற்கு அருகில இது அமைஞ்சிருக்கு. ஓகேவா, அடுத்து ஹாலிவுட் மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஆக்டரா யார் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க டைம் பத்திரிகைனால அப்படின்னா லியானோ டி கேப்ரியோ. டைம் இதோட 2022 சிறந்த பொழுதுபோக்கு நடிகராக கௌரவிக்கப்பட்டிருக்கிறது யார் அப்படின்னா இவர் தான் நம்ம டைட்டானிக் ஹீரோ லியானோ டி கேப்ரிகோ. இவர் வால்ஃப் ஆஃப் ஸ்ட்ரீட்டுங்கிற ஒரு ஸ்டாக் பத்தின ஒரு படமும் நடிச்சிருக்கிறாரு. அது நிறைய அவார்டும் வாங்கியிருக்கு. அது என்னன்னா நிறைய கெட்ட வார்த்தை பேசுனதுக்காக அந்த படம் வாங்கியிருக்கு. டைட்டானிக் லவ்வுக்காக ஏகப்பட்ட ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்கு. ஸோ இதுதான் லியானோ டி கேப்ரிகோ இந்த அவார்டு வாங்கியிருக்கிறாரு. ஹாலிவுட்டின் மிகவும் பிரபலமான நடிகர்கள் ஒருவரான இந்த 2025க்கு டைம் பத்திரிகையினால மோஸ்ட் என்டர்டெய்னரா இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. பால் தாமஸ் ஆண்டர்சனின் ஒன் பேட்டில் ஆஃபர் அனதர் திரைப்படத்துக்காக இவரு பெற்றிருக்கிறாரு. ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அப்படிங்கிற படத்துக்காக. அடுத்து பாரம்பரிய நீர்நிலைகளை மீட்டெடுக்கவும் நீர் அறுவடை முறைகளை வலுப்படுத்தவும் நாகாலாந்தில் தொடங்கப்பட்ட முயற்சியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பேர் என்னன்னா மிஷன் வாட்டர் ஷெட் புனர்தான் அப்படின்னு சொல்லிட்டு மிஷன் வாட்டர் ஷெட் புனருதான் அப்படின்னு சொல்லிட்டு இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த ஸ்டேட் லெவல்ல இது பண்றதான் வாட்டர் ஷெட் மகோத்சவ் 2025 அந்த மிஷன் மூலயமா இந்த வாட்டர் ஷெட் புனருதான் அப்படிங்கிறத நாகாலாந்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஓகே, மிஷன் வாட்டர் ஷெட் புனருதான் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ பாரம்பரிய நீர்நிலை மீட்டெடுக்கவும் சீரழிந்த நிலங்களை காப்பாற்றவும் அரசு என்ன பண்ணிருக்க நீர் பாதுகாப்பிற்காக நீர் அறுவடை முறைகளை வலுப்படுத்துறதுக்காகவும் கொண்டு வந்த மிஷன் தான் இந்த வாட்டர் ஷெட். ஓகே, மீட்டெடுக்கும் நீண்ட கால நீர் பாதுகாப்பு கொண்டு வந்தா நீர் அறுவடை முறைகளை வலுப்படுத்துறதுக்கு கொண்டு வந்ததுதான் இந்த மாநில அளவிலான வாட்டர் ஷெட் மகோத்சவ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2025 கொண்டு வந்தது இந்த மிஷன் தான். இப்போ நாகாலாந்துல கிராமப்புற வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்காகவும் சமூக பங்கேற்பை மகாத்மா காந்தி தேசக அதாவது எம்என் ரேகான்னு சொல்லுவாங்க 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலயமா இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. நீர் பாதுகாப்பு என்பது தேசிய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு இணையமைச்சர் டாக்டர் பெம்மாசானி சந்திரசேகர் மூலயமா இதை இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தாங்க. ஓகே, வாட்டர் செக்யூரிட்டி இஸ் த நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்னு சொன்னாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் இவர் வந்து நாகாலாந்துல இஸ் த லீடிங் கம்யூனிட்டி வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப உதவிகரமா இருந்தது இவங்க தான். அதுக்கப்புறம் டைம் பத்திரிகையால் 2022 சிறந்த தலைமை நிர்வாக அதிகாரி சிஇஓ யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து நீல் மோகன் சொல்லுவாங்க. இவர் டைம் மேகசின் இவரை தேர்ந்தெடுத்திருக்கு. யூடியூப் இந்தியன் ஆர்ஜி சிஇஓ 2025 சிறந்த சிஇஓ இவரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா, இவர்கிட்ட என்னென்ன இருக்கு அப்படின்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் வீடியோ பிளாட்ஃபார்மான யூடியூபோட இந்திய சிஇஓ இவர் தான். ஓகேவா, யூடியூபோட சிஇஓ இவர் தான். பேர் என்ன அப்படின்னா நீல் மோகன். ஸோ இப்போ இந்தியாவின் தனது ஆரம்பகால கல்வி அடித்தளத்திலிருந்து
மிகப்பெரிய வீடியோ தளத்தை வழிநடத்தும் மோகனின் எழுச்சி இவருக்கு வந்து சிறந்த சிஇஓவா இவரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பெலாரஸ் இருந்து பலூன்கள் சிகரெட் கடத்தப்பட்டதை தொடர்ந்து எந்த நாடு அவசரகால நிலையை அறிவிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லித்துவேனியா. அதாவது எமர்ஜென்சி எதுக்கெல்லாம் போடுறாங்க பாருங்க. லித்துவேனியா டிக்ளேர் த ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி ஆன் 9 டிசம்பர் 2025. சிகரெட் லேடன் பலூன்ஸ் அது விட்டதுக்காக லித்துவேனியா. அதாவது கலப்பின தாக்குதல் ஒரு வடிவம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஊடுருவல்கள் விமான பாதுகாப்பை ஆபத்தில் ஆழ்த்திருக்கு, பொது வாழ்க்கையை சீர்குலைக்கிற மாதிரி இருக்கிறதுனால எமர்ஜென்சியா லித்துவேனியால கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? பிராந்திய பதட்டங்கள் பெரும் அதிகரிப்பில் பெலாரஸ்ல இருந்து ஏவப்பட்ட சிகரெட் நிரப்பப்பட்ட பலூன்களால் மீண்டும் மீண்டும் வான்வெளி மீறல்கள் நடந்ததை கூறி அவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா எமர்ஜென்சியை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இது எங்க இருக்கு இந்த லித்துவேனியா அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைநகரம் வில்னியஸ், அதிகாரப்பூர்வ மொழி லித்துவேனியன். அது மட்டும் இல்லாம கித்தானோஸ் நௌசோடா அப்படிங்கிறது தான் தலைவர். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பின்லாந்து, ஸ்வீடன், நார்வே எல்லாம் சொல்றீங்களா, இந்த ரஷ்யா அப்ப அங்கதான் இருக்கு. பெலாரஸ், போலாண்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட தான் இந்த லித்துவேனியாங்கிற நாடும் இருக்கு. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ எங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்க. அதாவது எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி போஸ்ட்டை ஈஸியாக வின் பண்ணுங்க. ஏன்னா 80 கொஸ்டின்ஸ் தான், ரொம்ப எல்லா கொஸ்டின்ஸுமே ரொம்ப தரமான கொஸ்டின். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ கீழே தர நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் டெஸ்ட் பேட்சை என்ரோல்மெண்ட் பண்ணிக்கங்க. ஓகே, நன்றி, வணக்கம். Sentamap, you dare to dream, we care to accomplish.